வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயும் தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயும் தலைவா. பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்று உன்னை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயும் தலைவா. கண்களை மூடி மௌனமாக ஒரு சில நிமிடங்கள் தந்தையாம் இறைவா போற்றி, இயேசுவே ஆண்டவரே போற்றி, தூய ஆவியானவரே எழுந்தருளி வாரும். இந்த தெய்வீக ஆசீர்வாத திருப்பலியை எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும், எங்கள் மத்தியிலும், எங்கள் இல்லத்திலும் ஆசீர்வாதமாய் அமைய அருள் புரியும் ஆண்டவரே. உம்முடைய வேதனை மிகுந்த பாடுகளை நினைவு கூறுகிற இந்த நாளில் இந்த தெய்வீக ஆசீர்வாத பலி உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி தூய்மைப்படுத்துவதாக. இந்த ஆசீர்வாத திருப்பலி எங்களுக்கு சகலவிதமான நன்மைகளை கொண்டு வந்து, ஆண்டவரே, பக்தியோடு இந்த திருப்பலியில் பங்கேற்பதின் வழியாக உம்முடைய அருள் நலன்களை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அருள் தருவீராக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கடவுளே, உமது பெயரால் என்னை காப்பாற்றும், உமது ஆற்றலினால் என்னை விடுவித்தருளும். கடவுளே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும், என் வாயின் சொற்களுக்கு நீர் செவி கொடுத்தருளும். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்து
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. கருணை கடலாகிய ஆண்டவரே, எங்கள் வலுவின்மைக்கு ஏற்ற உதவிகளை நீரே செய்துள்ளீர். அதனால் பாவக் கழுவாயின் விளைவை அக்களிப்போடு ஏற்றுக்கொண்டு மிகுந்த இறைப்பற்றுடன் மனம் திரும்பி அவ்வுதவிகளை நாங்கள் கண்டுணர அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 12 முதல் 22 முடிய. இறை பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள்: நீதிமான்களை தாக்க பதுங்கி இருப்போம், ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாயிருக்கிறார்கள். நம் செயல்களை எதிர்க்கிறார்கள். திருச்சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கிறார்கள். நற்பயிற்சியை மீறிய குற்றங்களை நம்மீது சுமத்துகிறார்கள். கடவுளை பற்றிய அறிவு தங்களுக்கு உண்டு என அவர்கள் பறைசாற்றுகிறார்கள். ஆண்டவரின் பிள்ளைகள் என தங்களை அழைத்து கொள்கிறார்கள். அவர்களது நடத்தையே நம் எண்ணங்களை கண்டிக்கிறது. அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமாய் உள்ளது. அவர்களது வாழ்க்கை மற்றவர் வாழ்க்கையை நின்று வேறுபட்டது. அவர்களுடைய வழிமுறைகள் மாறுபட்டவை. இழிந்தோர் என நம்மை அவர்கள் எண்ணுகிறார்கள். தூய்மையற்ற பொருளினின்று ஒதுங்கி செல்வது போல நம்முடைய வழிகளினின்று விலகி செல்கிறார்கள். நீதிமான்களின் முடிவு மகிழ்ச்சிக்குரியது என கருதுகிறார்கள். கடவுள் தம் தந்தை என பெருமை பாராட்டுகிறார்கள். அவர்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டு கொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம், ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். இறை பற்று இல்லாதவர்கள் இவ்வாறு எண்ணி நெறி தவறி சென்றார்கள். அவர்களின் தீயொழுக்கமே அவர்களை பார்வையற்றோர் ஆக்கிவிட்டது. அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை. தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பவில்லை. மாசற்றவர்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று உய்த்துணரவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும்போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கணி நின்றும் விடுவிக்கின்றார். பல்லவி. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். பல்லவி. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார். அவற்றில் ஒன்றும் முறிப்படாது. ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். பல்லவி. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார்.
காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 1, 2, 10 மற்றும் 25 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடிக் கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது. தம் சகோதரர்கள் திருவிழாவிற்கு போன பின் இயேசுவும் சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாகச் சென்றார். எருசலேம் நகரத்தவர் சிலர் இவரைத்தானே கொல்லத் தேடுகிறார்கள், இதோ இங்கே இவர் வெளிப்படையாய் பேசிக் கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே, ஒருவேளை இவரே மெசியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ? ஆனால் மெசியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும்? இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக்கொண்டனர். ஆகவே கோவிலில் கற்பித்து கொண்டிருந்த போது இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையானவர். அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியும். நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பியவரும் அவரே என்றார். இதை கேட்ட அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற இந்த நாளில், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறிப்பாக இந்த தவக்காலத்தில் நினைவு கூறுகிற இந்த நாளில், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் நாம் ஒவ்வொருவரும் மீட்கப்பட அவரின் அன்பும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், இறைப்பற்றில்லாதவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்வில் செயல்படுவார்கள் என்பதை இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தியும் நமக்கு அழகாக எடுத்து சொல்லுகிறது. அப்படி கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள், எப்படி இருப்பார்கள் என்றால், தாங்கள் சொல்வதுதான் சரி என்று பிடிவாதமாக இருப்பார்கள். அனைத்தும் அறிந்த அறிவுஜீவிகளைப் போல நடந்து கொள்வார்கள். அகந்தை அவர்களுக்கு மேலோங்கி இருக்கும். தாங்கள் தவறு செய்தாலும் அதை அவர்கள் பெரிதுபடுத்த மாட்டார்கள். குற்ற உணர்ச்சியோ மனசாட்சியோ அவர்களுக்கு இருக்காது. தங்களுடைய விருப்பப்படி மனம் போன போக்கிலே வாழ்வார்கள். அதாவது கட்டுப்பாடற்ற வாழ்க்கை. பாவம், குற்றம், தவறு இவற்றையெல்லாம் அவர்கள் பெரிதுபடுத்த மாட்டார்கள். அவற்றை பற்றிய அச்சமோ பயமோ அவர்களுக்கு இருக்காது. இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. அந்த இறைவார்த்தைகள்
எப்படி அவற்றை தெளிவாக விளக்குகிறது என்று பார்ப்போம். நீதிமான்களை தாக்க பதுங்கி இருப்போம். யாரு? இறைப்பற்றில்லாதவங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இதை செய்கிறாங்க. நீதிமான்களை தாக்க பதுங்கி இருப்போம், ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாயிருக்கிறார்கள். கோவிலுக்கு சில பேர் வரமாட்டாங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னா செய்ய மாட்டாங்க. கோவிலுக்கு வரவங்களுக்கும் வராதவங்களுக்கும் எப்பொழுதுமே ஒரு முரண்பாடு வந்து கொண்டே இருக்கும், ஒரு சண்டை சச்சரவு இருந்து கொண்டே இருக்கும், அந்த குடும்பத்தில் பிரச்சனையும் குழப்பமும் இருந்து கொண்டே இருக்கும். அன்பிற்குரியவர்களே, காரணம் இதுதான். நம் செயல்களை அவர்கள் எதிர்க்கிறார்கள், பாவங்களுக்காக அவர்கள் நம்மை கண்டிக்கிறார்கள், குற்றங்களை நம் மீது அவர்கள் சுமத்துகிறார்கள். எனவே அப்பேற்பட்டவர்களுக்கு கடவுள் பற்றிய ஒரு அசட்டுத்தனம் இருக்கும், தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்கிற எண்ணம் இருக்கும், அவருடைய நடத்தையே வித்தியாசமாக காணப்படும், அவருடைய வாழ்க்கையே வேறுபட்டு இருக்கும், அவர்களுடைய வழிமுறைகள் மாறுபட்டு இருக்கும். இதெல்லாமே இறைவார்த்தை சொல்லுகிறது. ஆனால் கடவுள் நம்பிக்கை, கடவுள் பயம் உள்ளவர்கள், அன்பிற்குரியவர்களே, உடைந்த உள்ளத்தாருக்கு ஆண்டவர் அருகில் இருக்கிறார் என்று இன்றைய பதிலுரை பாடல் சொல்லுகிறது. அவர்கள் தாழ்ச்சியான உள்ளத்தோடு, எளிமையான மனதோடு, எல்லாவற்றையும் சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு, பிடிவாத குணம் இல்லாமல், அகந்தையோ ஆணவமோ திமிரோ இல்லாமல் எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படிந்து பொறுமையாக போகிறவர்களாக இருப்பார்கள். உடைந்த உள்ளத்தினராய் அவர்கள் இருப்பதனால் ஆண்டவர் அவர்கள் அருகில் இருக்கிறார். நீதிமான்கள் மன்றாடும் போது, அப்பேற்பட்டவர்கள் ஜெபிக்கும் போது, கடவுளிடத்தில் கேட்கும் போது ஆண்டவர் அவர்களுக்கு செவிசாய்க்கிறார், அவர்களை அனைத்து இடுக்கணினின்றும் அவர் விடுவிக்கிறார். ஏனெனில் அவர்களுடைய எலும்புகளை எல்லாம் ஆண்டவர் பாதுகாக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலும் கூட இந்த அற்புதமான வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்காக ஒரு கூட்டம் அப்படியே சதித்திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறது. எப்படி அவரை ஒழித்து விடலாம், எப்படி அவரை கொலை செய்யலாம் என்பதற்காக பல விதங்களில் அவர்கள் சதித்திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியை தான் இன்னைக்கு அற்புதமாக எடுத்துக் கூறுகிறது நற்செய்தி. ஒரு நிகழ்வு ஒன்றை சொல்லுகிறேன். ஆஸ்கார் ரொமேரோ என்கிற ஒரு மறைசாட்சி பேராயராக இருந்தவர், சான் சால்வதோர் என்கிற உயர் மறை மாவட்டத்தினுடைய பேராயர். இவர் பணியாற்றிய அந்த பகுதியில் மக்கள் அதிகமாக வறுமையில் இருந்தார்கள், சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது, சர்வதிகார ஆட்சி நடைபெற்றது, படுகொலைகள் ஏராளமாக, வதைப்புகள் துன்பங்கள் அதிகமாக இருந்தது. எனவே இவற்றிற்கெல்லாம் எதிராக அவர் எதிர்த்து குரல் கொடுத்தார். கிறிஸ்தவ மறையினுடைய உண்மையை அம்மக்களிடத்தில் அவர் போதித்தார். நீதியோடு நடந்து கொள்ளுங்கள், சமாதானத்தை விதையுங்கள், மனித உரிமையினுடைய பாதுகாப்பு மிக மிக அவசியம், மனித உயிரினுடைய மேம்பாடு மிக உன்னதமானது என்று சர்வதிகாரத்திற்கு எதிராக அவர் சவால் விட்டு பேசினார். இதனால் என்ன செய்தது தெரியுமா? அந்த சர்வதிகார அரசு 1980ஆம் ஆண்டு அவர் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கும் போதே இராணுவ கூலிப்படையினால் அவர் நேரடியாக அப்படியே சுட்டுக் கொல்லப்பட்டார். என் அன்பிற்குரியவர்களே, அன்பின் அடிப்படையில் அமைதியை கட்டி எழுப்பியவர், மக்களின் உரிமைகளை காப்பாற்ற பாடுபட்டவர், குரலற்ற மக்களினுடைய குரலாக திகழ்ந்தவருக்கு கிடைத்தது மரணம்தான், துப்பாக்கி சூடுதான். ஆம் அன்பிற்குரியவர்களே, இதை இன்றைய காலகட்டத்திலும் கூட நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அருட்தந்தை ஸ்டான் லூர்து சாமிக்கு நிகழ்ந்தது என்ன? இப்படிப்பட்ட ஒரு படுகொலைதானே. அநீதிக்கு எதிராக, தீமை எங்கு நடக்கிறதோ அவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்ததினால் இவர் அநியாயமாக சிறைவதையும் செய்யப்பட்டு சிறையிலேயே கொல்லப்பட்டார் என்றால், அன்பிற்குரியவர்களே, உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் குரல் கொடுக்கிறவர்களுக்கு இந்த சமூகம் தங்களுடைய எதிர்ப்பின் காரணமாக தீமையே விளைவிக்கிறது, அவர்களுக்கு மரணத்தையும் சாவையுமே பரிசாக கொடுக்கிறது.
அப்படிப்பட்ட சதித்திட்டம் தீட்டப்பட்ட ஒரு உண்மை நிகழ்வுதான் இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவருக்கு ஏற்பட்ட நிலைமையும் கூட. ஏழை எளியவர்களின் பக்கமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிற்கிறார். தொழுநோயாளர்களை தொட்டு குணப்படுத்துகிறார். பசியோடு வறுமையோடு வேதனையில் தவிப்போருக்கு வயிறார உணவு அளிக்கிறார். உடல் நலம் குன்றியவர்களை அவர் சுகப்படுத்துகிறார். முடக்குவாதமுற்றவர்கள், கூன் விழுந்தவர்கள், காய்ச்சலாய் படுத்து கிடந்தவர்கள், உடல்நலமற்றோர் என ஏராளமானவர்களை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துகிறார். பார்வையற்றவருக்கு பார்வை கொடுக்கிறார். கால் ஊனமுற்றவர்களை நடக்க வைக்கிறார். கை சூம்பியவனுக்கு வாழ்வு கொடுக்கிறார். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணுக்கு கூட புது வாழ்வு தருகிறார். இப்பேற்பட்ட இயேசுவைத்தான், இந்த நீதிமானைத்தான், இந்த உண்மையானவரைத்தான், இந்த இறைமகனைத்தான், இந்த மெசியாவைத்தான் அன்பிற்குரியவர்களே தலைமைச் சங்கத்தாரும் அந்த இடத்தில் இருந்த பரிசேய கூட்டமும் கொல்லுவதற்கு சதித்திட்டம் தீட்டியது. ஏனென்றால் இந்த இயேசுவை, இந்த நேர்மையாளரை, இந்த நீதிமானை மெசியாவாக ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு விருப்பமில்லை. அவர்களுக்கு இறைமகன் என்று சொல்ல வார்த்தை கூச்சியது. அவர்கள் கூச்சப்பட்டார்கள். இயேசுவை வெறுத்தார்கள். அதிகமான கோபம் கொண்டார்கள். எப்படியாவது அவரை கொல்ல வேண்டும் என்று சதித்திட்டம் தீட்டினார்கள். நாமும் கூட இந்த சமூகத்தில், நம் குடும்பத்தில், நாம் வாழ்கிற அலுவலகங்களில் அல்லது பங்கு தலங்களில் உண்மையானவர்களாக, நீதிமான்களாக, நேர்மையாளராக இருக்கும்போது பல சவால்களை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது. பல போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. நம் வாழ்வில் அதிகமான துன்பங்களையும் நெருடல்களையும் வேதனைகளையும் வலிகளையும் சுமக்க வேண்டியிருக்கிறது. இயேசுவுக்காக அவற்றை ஏற்று சுமக்க தயாராக இருந்தால், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு ஆறுதல் மொழி கூறுகிறார். ஆமீன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையே. ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையே. படைப்புக்கள் பலவாயினும் பரமன் உமக்கே சொந்தம். படைப்புக்கள் பலவாயினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே. மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, இப்பலியின் வலிமை மிக்க ஆற்றல் எங்களை தூய்மைப்படுத்துவதாக. இவ்வாறு மேன்மேலும் புனிதமடைந்தவர்களா நாங்கள் தூய்மையின் ஊற்றுக்கு வந்து சேர செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானி. ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளும் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று முக்கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டிர எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தாயும் தந்தையுமான இறைவா, அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையான பிரசன்னம் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிற இவ்வேளையில் அப்பா, ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இதோ கூடி நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற உம் அன்பு மக்களை கண்ணோக்கி பாரும் ஐயா. உம்முடைய பாடுகளை, உம்முடைய மரணத்தை, உம்முடைய உயிர்ப்பை நினைவு கூர்வதற்காக என் அன்பின் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இந்த தவக்காலத்திலே தவமாயிருந்து நோன்பிருந்து வலியோடு வேதனையோடு கூடவும் பாடுகளில் பங்கெடுத்து தகப்பனே உம்முடைய அருளுக்காக ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறார்களே. இந்த 40 நாட்களும் ஆண்டவரினுடைய அருளை பெறுவதற்காக நான் என்னால் ஆன எல்லா முயற்சிகளையும் செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே, உமக்காக உம் அருளுக்காக ஏங்கி நிற்கிற உம் அன்பு பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடாதேயும் அப்பா. உம்மீது விசுவாசம் கொண்டவர்கள், உம்மீது முழுமையான நம்பிக்கை கொண்டவர்கள், இதோ என் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நான் நலம் பெறுவேன், என் ஆண்டவர் இயேசு என்னை தொட்டால் போதும் நான் சுகமடைவேன், என் ஆண்டவர் இயேசு என்னை கண்ணோக்கினால் போதும் என் வாழ்வு அற்புதமாய் மாறும் என்று சொல்லி ஆண்டவரே காத்து கிடக்கிறார்களே. அப்பா, ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரு. கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், குடும்பத்தில் குழப்பம் இருக்கலாம், அமைதியற்ற சமாதானமற்ற நிலை இருக்கலாம், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாத சந்தேக எண்ணங்கள் இருக்கலாம். ஐயோ, என் மகளுக்கு, என் மகனுடைய வாழ்க்கை சீரழிந்து விட்டதே என்கிற ஏக்கத்தோடு கவலையோடு கண்ணீரோடு இடத்திலே ஜெபிக்கலாம். மருத்துவமனையில் இருந்து கொண்டிருந்தவாறே கூட இந்த திருப்பலியினை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே அப்பா, இதோ உம்முடைய திரு உடலை, திரு ரத்தத்தை ஏந்தும் போது எனக்கு சுகம் கிடைக்காதா, என் வாழ்வு மாறாதா, எனக்கு ஒரு அற்புதம் அதிசயம் நடக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களே தகப்பனே. பார்வையற்ற அந்த 10 மேய்வினுடைய குரலுக்கு செவி கொடுத்து பார்வை தந்தவர் அல்லவா. 100 தலைவனும் முன்பாக முழந்தாளிட்டு ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியன் நலம் பெறுவான் என்று சொன்னபோது சுகம் கொடுத்தவர் அல்லவா. என் அன்பு தேவனே, உன்னுடைய ஆடையின் ஓரத்தை தொட்டாலே போதும் நான் சுகம் பெற்றுக் கொள்வேன் என்று சொல்லி நலமடைந்த அந்த பெண்ணை போன்று ஆண்டவரே எத்தனையோ உள்ளங்கள் உமது அருளுக்காக ஆசிருக்காக காத்திருக்க வேறையே. இரக்கமாயிரும், கருணை கொள்ளும், ஆசீரையும் அருளையும் நிறைவாக அவர்கள் மீது பொழிந்தருளும். உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோடியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றி எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு வீரை படிப்பினையால் பயிற்று பெற்ற நாம்
இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். இதயத்தாகம் நீ, இருளின் தெய்வம் நீ, உதய காலம் நீ, உறவின் பாலம் நீ. தள்ளாடினான் தடுமாறினேன், கண்மூடினான் வழிமாறினேன். தீராத துன்பங்களில் நீ தாயாகி தாளாட்டினாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். நம் குடும்பங்களையும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம் ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக.
அனைத்து மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் நீர் அரசராயிருப்பீராக. உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும் நீர் அரசராய் விளங்குவீராக. சமாதானத்தின் அரசியாகிய புனித கன்னிமரியாயின் மாசற்ற இருதயத்தின் வழியாக இந்நாட்டில் உமது அரசை நிறுவுவீராக. உலகமெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உமது அருளால் நுழைந்து அவைகளை உமக்கே உரிமையாக்கிக் கொள்ளும். இவ்வாறு உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நமது அரசராகிய இயேசுவின் இதயம் வாழ்த்தப்படுவதாக, என்றென்றும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்ற ஒரே குரல் ஒலிப்பதாக. ஆமீன். அன்பு உள்ளங்களே, அனைவரும் நலமோடு இருப்பீர்கள் என நம்புகிறேன். பெரும்பாலானவர்கள் அருள் தேடல் என்கிற இந்த யூடியூப் சேனலின் வழியாக வருகின்ற திருப்பலி, ஆராதனை, சிலுவை பாதைகள் இவற்றிலெல்லாம் பக்தியோடு பங்கெடுக்கிறீர்கள். பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது. அவற்றை உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுகிறீர்கள். இன்னும் அதிக மகிழ்ச்சி. கடவுள் உங்களை இரட்டிப்பாக ஆசிர்வதிக்க தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் யாவருமாக இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இன்று மாலை 6 மணிக்கு ஆண்டவருடைய அற்புதமான ஆசிர்வாத ஆராதனையானது நடைபெறுகிறது. அதில் நீங்கள் பங்கேற்கவும் உங்களை நான் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகின்றோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பழையவற்றிலிருந்து புதியவற்றிற்கு கடந்து வந்தது போல பாவங்களை களைந்துவிட்டு தூய்மை பெற்ற மனதினால் புதுப்பிக்கப்பட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தலை வணங்கி இந்நாளுக்குரிய இறையாசிரை பெற்றுக் கொள்வோம். ஆண்டவரே, உம்மடியார்களை கண்ணோக்கி அருளும். உமது இரக்கத்தை அறிக்கையிடுவோரை விண்ணக உதவியால் கனிவுடன் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உண்மை, நீதி, நேர்மையோடு வாழ்ந்து கிறிஸ்துவுக்கு சான்று பகர சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே நலன்கள் நல்கும் இதயமே, இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே நலன்கள் நல்கும் இதயமே. உன்னை தேடி அருள் நாடி வருகிறோம், துயர் போக்கும் துணை நாடி வருகிறோம். உன்னை தேடி அருள் நாடி வருகிறோம், துயர் போக்கும் துணை நாடி வருகிறோம். இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே நலன்கள் நல்கும் இதயமே. ஸ்துதிக்குரிய பரிசுத்த
பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹதயமே, நீங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, நீங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.